பாய் ஃப்ரெண்ட் ஆன் டிமாண்ட் இந்த சீரிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப டயர்டாக கம்பெனியெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு ஏஐயில் சொல்லி ஆன் பண்ண சொல்கிறாங்க லைட்லாம். ஆன் பண்ணதுக்கப்புறம் அவங்களுடைய பேகு, லேப்டாப் அதெல்லாம் தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு அவங்க போய் ரொம்ப டயர்ட்னால படுத்துடுறாங்க. படுத்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பா வீட்டுக்கு வந்துட்டோம்பா, இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறாங்க. அவங்களுக்கு லீவும் கூட. ஆனால் அவங்க எப்போதும் என்ன செய்வாங்கன்னா, 6 மணி நேரம் தூங்குறது, 10 மணி நேரம் வேலை பார்க்குறது, 2 மணி நேரம் சாப்பிட்றது, திருப்பிக்கும் பாத்திங்க்கு ஒரு 1.5 மணி நேரம், தலை காய வைக்கிறதுக்கு 1.5 மணி நேரம், அதுக்கப்புறம் ட்ராவலிங்கில் வேற தூங்குவாங்க. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு மிச்சம் இருக்கிற டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு நல்ல சீரீஸ் உட்காந்து பார்த்துட்ருப்பாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு லீவுங்கிறனால பாத் டப்லாம் எடுத்துகிட்டு அங்கேயுமே உட்காந்து நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துட்ருக்காங்க. கம்பெனி போகணுங்கிற வாசி உடனே படுத்து தூங்கிடுறாங்க. எந்திரிச்சு சீக்கிரமாக வேலைக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க. பாட்டு கேட்டுக்கிட்டே ஒரு ட்ரீமுக்கு போயிடுறாங்க. அங்கே ஒரு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஒரு பையன் என்ன பண்ணுறான்னா, அவங்க மேலே ஒரு சாக்லேட் தேய்ச்சிட்டு போயிடுறான். அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. அந்த கரையை தொடச்சிக்கிட்டே கம்பெனிக்கு போயிடுறாங்க. லிஃப்ட்டில் போகிறாங்க. லிஃப்ட்டில் எல்லோரும் இருக்காங்க. ஆனால் அந்த பார்க்கும் சேர்ந்துருக்காரு. ஹீரோயினி துடைக்கிறத பார்க் பார்க்குறது ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. ஹீரோயினி அதை விட்டு வெளில ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறாங்க. அது ஒர்க் ஆகவே இல்லை. பார்க் வச்சவொடனே அது ஒர்க் ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அதை விட முன்னாடி போகணும் பார்க்க விடன்னு சொல்லிட்டு முன்னாடி போகிறாங்க. எல்லாரும் அவங்கள பற்றி புகழ்கிற மாதிரி இருக்குது. ஓகே, நம்மள தான் புகழ்கிறாங்கன்னு ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. ஆனால் பார்த்தா அவங்கள புகழ்கிற பார்க்கை தான் எல்லோரும் புகழ்கிறாங்க. அதை அவங்க ஃப்ரெண்டு கூட போய் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. என்ன நடந்துச்சு, ஏன் அவனை போய் புகழ்கிறாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நீங்கள் அப்படி பேசிகிட்டு இருக்கும் போதே அங்கே ஒரு எம்ப்ளாய் நீங்கள் ரொம்ப அதிகமாக வேலை கொடுக்குறீங்க, எனக்கு அதுக்கு மேலே என்னால் வேலை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த வேலையே வேணாம் அப்படின்ட்டு அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு அவங்க போயிடுறாங்க அங்கேருந்து. இந்த டைம் ஹீரோயினிக்கு அவங்களோட ஃப்ரெண்டு மெசேஜ் பண்ணுறாங்க, ரொம்ப முக்கியமான விஷயம், கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப எமர்ஜென்சியோன்னு நினச்சிட்டு இவங்களும் போகிறாங்க. போனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹீரோயினிட்ட உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் வருது இல்லை, அப்போ நீ போகணும்ல, சூப்பர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போ, அப்போ தான் நீ சிங்கிளாக சந்தோஷமாக இருக்கன்ட்டு அவனுக்கு தெரியும், அதனால் இந்த ட்ரெஸ்ஸை நீ எடுத்துக்கிட்டு போ அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே ஹீரோயினையும் சரிதா அப்படின்ட்டு வாங்கிக்கிறாங்க. 2 பேருமே டின்னர் சாப்பிட்டுட்டு சரக்கு அடிச்சுட்டு ரொம்ப தட்டு மாதிரி வீட்டுக்கு விழுந்துடுறாங்க. ட்ரெஸ் எல்லாம் தேவையா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே படுத்துடுறாங்க. அடுத்த நாள் ஆகுது. கம்பெனி போகிறாங்க ரெகுலராக. அங்கே அன்னைக்கு ஸ்குவிட் பண்ணிட்டு போனான்னா ஒரு ஜாபை அவனுக்கு பதிலாக ஹீரோயினையும் பார்க்கும் இந்த 2 பேரில் யாராவது ஒரு ஆள் அந்த இடத்துல வேலை செய்யணும் அப்படின்ட்டு போட்டிருக்கு. ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோயின் ஏற்கனவே அவங்க கூட வேலை பார்த்துருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு தெரியும் என்ன நடக்கும்னு. அங்கே வேலை பார்த்தாங்கன்னா நைட்டு பகல் எதுவுமே பார்க்க மாட்டாங்க, அவ்வளோ வேலை வாங்குவாங்க. இதனால தான் இவங்க பாய் ஃப்ரெண்டும் ஒரு டைம்ஸ் கூட எனக்காண்டி ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி தான் வேணான்ட்டு போனாங்க. அதே மாதிரியே திருப்பிக்கு நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் யோசித்து பார்க்குறாங்க. யோசித்து பார்த்துட்டு எப்படியாவது இந்த பார்க் தரையில் வச்சு கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவங்க கிளம்பி போகிறாங்க மேனேஜர்கிட்ட சொல்கிறதுக்கு. மேனேஜருக்கு பிடிச்ச குக்கீஸ்லாம் வாங்கிட்டு போனாங்க. ஆனால் இந்த பார்க் அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாருன்னா, மேனேஜரை போய் பார்த்து அவருக்கு பிடிச்ச குக்கீஸ்லாம் வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டாரு. ஹீரோயினு தான் அவங்க கூட வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி ஆவணத்தோட உடனே அவங்க நினச்சி பார்க்குறாங்க, என் எக்ஸ் எதனால் பிரிஞ்சு போனா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பர்த்டேக்கு கூட அவங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலை அவங்க கூட. ஏன்னா நைட்டு பகல்னு எப்போவுமே அவள் ஃபுல்லாக ஒர்க்லேயே இருந்தவசி அவளால் அதை மெயின்டைன் பண்ணவே முடியல, அவள் பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறது. ஆனால் அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கணும்னு ரொம்ப ஆசை, ஆனால் அவளால் அதை மெயின்டைன் பண்ணவே முடியலை. அதனால் பிரேக்கப் பண்ணிவிட்டு போயிடுறாங்க. அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு தான் இப்போ கல்யாணம். அதோட ஃப்ரெண்டு கேட்குறாங்க, அன்றைக்கி ட்ரெஸ் எடுத்து கொடுத்தனே எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நான் போடலை அப்படின்னு. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. மாப்பிள்ளை என்ட்ரி ரொம்ப சூப்பராக கொடுக்குறாங்க. அப்போ இவ பார்க்குறா, சரி பிரைடு எப்போ வருவாங்கன்னு சொல்லிட்டு பிரைடும் வராங்க. பிரைடையும் பார்த்துட்டு ஒரு மாதிரியாக கொஞ்சம் லைட்டாக மனசு வருத்தப்படுற மாதிரி பார்க்குறா. அதோட இவங்க வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் நின்றுட்டு இருக்கும் போது பிரைடோட கையில் அந்த என்கேஜ்மெண்ட் ரிங் பார்க்குறாங்க. அது ரிங் பார்த்தோடே இவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுது. இவளுக்கு நடக்க வேண்டியது அது நம்மளோட ஒர்க் ப்ரெஷர்னால இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இந்த இடத்த விட்டு நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நவந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துமே அதே யோசிச்சுட்டு இருக்காங்க. இதை விட்டு நம்ம நவந்து வரணும்னு சொல்லிட்டு பார்க்குக்கு போயிடுறாங்க. பார்க்குக்கு போனால் அவங்கள்ட்டேருந்து ஒரு மெசேஜ் வந்துடுச்சு. அவங்க மேனேஜர் என்ன மெசேஜ் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ப்ராஜெக்டை இன்றைக்கி லான்ச் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இவங்க உடனே வீட்டுக்கு வந்துட்டு அந்த சீரியஸ் ரெடி பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா லான்ச் பண்ணிடுறாங்க. அந்த லான்ச் பண்ணிட்டு என்ன கமெண்ட்ஸ்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் உட்காந்து பார்த்துட்டு டென்ஷன் ஆகி படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் எப்போதும் போல் கம்பெனிக்கு போகிறாங்க. கம்பெனி ரொம்ப நேரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப நேரமாக நீ ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, வா எங்கள் கூட சாப்பிடுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. லிஃப்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓப்பன் பண்ணால் அவங்களோட மேனேஜர் வந்துட்டாங்க. இந்த மேனேஜரை பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. இருந்தாலும் மேனேஜர் என்ன சொல்லிடுறாங்கன்னா, என் கூட தான் நீ சாப்பிடணும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுறாங்க. இந்த இடத்துலேருந்து யாராவது என்னை காப்பாற்ற மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக இவங்களோட சீஃப் மேனேஜர் என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளக்க வராங்க. மேனேஜர் என்ன பண்ணுறேன்னா வேற ஒரு கம்பெனிலேருந்து ஒரு ஆளை கூட்டிகிட்டு வராங்க. அவங்க என்னத்துக்காண்டி வராங்கன்னா, நம்ம கம்பெனிக்கு ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ண போகிறோம். அதை நீங்கள்
அது வந்து ஜெனியூனான ஒரு ரிவ்யூ கொடுக்கணும் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு சொன்னதோட ஹீரோயினி வந்து அதை பை பண்ணிடுறாங்க. வாங்கி வந்து அதை வந்து ட்ரையல் பார்க்குறாங்க. மூலியமாக அதை அப்டேட் பண்ண சொல்லுது. ஃபோன் மூலியமாக அப்டேட் பண்ணிடுறாங்க. அந்த பட்டனை ஆன் பண்ணுறாங்க. இவங்களுக்கு தலையெல்லாம் அப்படியே சுற்றி போய் கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்து எந்திரிச்சு பார்த்தா பீச்சில் இருக்காங்க. இவங்க தண்ணியை வந்து தொட்டு பார்க்குறாங்க. அந்த தண்ணியை வந்து அவங்களால உணர முடியுது. பெரிய ஒரு ஒரு அலை வருது. அந்த அலையில் வந்து யாரோ ஒரு ஆள் ஸ்கேட்டிங் போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை இவங்க பார்க்குறாங்க. அந்த தண்ணி அலை வந்து இவங்களே சேர்த்து முழுகிடுது. முழுங்கினதோட இவங்க உயிரோடு தான் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் இவங்க ஒரு பையனை பார்த்தாங்கல்ல, அவங்க வந்து சாவுற நிலமையில போயிட்டான். உடனே ஹீரோயினி தான் காப்பாற்றி கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்த உடனே ஐயா இருக்கிற பாய் ஃப்ரெண்டை பார்க்குறாங்க. பார்த்த உடனே இவங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்கானே இவன் அப்படின்ட்டு அவங்க அப்படியே மயங்கி அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துட்ருக்காங்க அவனையே. அப்போ வந்து ஒரு மெசேஜ் வருது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு வருது. இவங்க அப்படியே பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு அவன் என்ன பண்ணுறான்னா முழிச்சு டக்குன்னு அவங்க கையை பிடிச்சி இழுத்துடுறான். அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்த எபிசோடை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க.